ஏப்ரல் மாதம் நான் என்னலாம் படம் பார்த்தேன், அத ஷேர் பண்ணுறதுலாம் இந்த வீடியோவோட ஐடியா. ஆ போன மாசமே இதே டாபிக்ல வீடியோ பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். மார்ச் மாதம் நம்ம என்னலாம் படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப டிலே ஆனதுனால அத ஸ்கிப் பண்ணிட்டு, வெறும் ஏப்ரல் மாசத்துக்கு கன்டினியூ பண்ணிக்கலான்னு ஐடியா. இனிமே மாசம் மாசம் இதே டாபிக்ல அந்தந்த மாசத்துல நான் என்னென்ன படம் பார்க்குறேனோ, படங்களோ, ஷார்ட் ஃபிலிம்ஸோ, டாக்குமெண்ட்ரியோ என்னென்ன பார்க்குறேனோ அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த சீரிஸோட ஐடியா. நான் இந்த பார்த்த படங்கள நான் ஷேர் பண்ணும்போது, நான் எந்த பேசிஸ்ல நான் அ உங்கள்ட்ட எடுத்துட்டு வரேன்னா, லெட்டர் பாக்ஸ்ன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன். அந்த ஆப் வந்து சினிஃபைல்ஸ்க்கான ஒரு சோஷியல் நெட்வொர்க் மாரி. நம்ம என்ன படம் பார்க்குறோமோ, நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, நம்ம அதில டைரி மாரி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறது, இந்த மாரியான ஃபீச்சர்ஸ் வந்து அதில நெறையா இருக்கும். ஸோ, நான் லெட்டர் பாக்ஸ்ல நான் என்ன ரேட்டிங் குடுத்துருக்கேன் அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு 3 கேட்டகரியா போன மாதம் நான் பார்த்த படங்கள செக்ரிகேட் பண்ணி 3 கேட்டகரியா பேசலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். 5 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் குடுத்தது. ரொம்ப புடிச்ச படங்கள் இல்லைனா மாஸ்டர் பீஸ் அந்த மாதிரியான கேட்டகரியில வர படங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 to 4 ரேட்டிங், ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ் ரேட்டிங் இருக்கிற படங்கள். அப்புறம் அ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தோணுன படங்கள். அதுக்கப்புறம் பிலோ 3 ரேட்டிங், எனக்கு பிடிக்கல, இல்லைனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அந்த மாதிரியான படங்கள் வந்து 3 கேட்டகரி. ஸோ 3ஆ பிரிச்சுட்டு அதை வச்சு அப்படியே பேசிடலாம் அப்படின்னு தான் ஐடியா. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை பற்றி படத்தை பற்றி சொல்லிட்டு போகலாம் தான். ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கேட்டகரி வந்துட்டு இந்த கேட்டகரியில் நான் பார்த்த படம் வந்துட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர்னு சொல்லிட்டு 2000 கரெக்டாக 2000வது வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மம்முட்டி வந்து அம்பேத்கராக நடித்த படம். அம்பேத்கரோட பயோபிக் தான் ஃபுல்லாக. அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் அந்த பூனா ஆக்ட், அதுக்கப்புறம் அந்த கடைசி அவர் அந்த புத்திசம்க்கு மாறுற வரைக்குமான டைம் பீரியடை மட்டும் எடுத்துட்டு அதை படமாக பண்ணியிருக்காங்க. பயோபிக்காக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆனால் மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் வந்து சுருக்கிட்டு, அவர் லண்டனில் இருந்த சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். லண்டனில் அவர் படித்தது, பேரிஸ்டருக்காக படிக்க போனது, அப்புறம் பிஜி படிக்க போனது, அந்த லண்டனில் இருந்த எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, இங்கே அவர் கான்ஸ்டியூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் நிறைய காமிச்சிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. அடுத்தது ஹிருதயபூர்வம் பார்த்தேன். ஹிருதயபூர்வம் வந்து ரொம்ப நாளாக வாட்ச் லிஸ்ட்டில் இருந்துட்டு, இப்போ ரீசெண்டாக தான் சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதம் தான் பார்த்தேன். ஒரு ஆர்ட் டிரான்ஸ்பிளண்ட்டான ஒரு ஆளாக மோகன்லால் ப்ளே பண்ணியிருக்காரு. மாளவிகா மோகன், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். படம் வந்து எனக்கு ஃபீல் குட்டாக நல்லா இருந்தது. இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்குமாங்கிறது தெரில. நிறைய இடங்களில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இல்லாமல் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆனால் ப்ரோ டேடி அந்த மாதிரி வேறு மோகன்லாலோட நிறைய ஃபீல் குட் படங்களுக்கு ஈக்குவலாக இது வரல. அடுத்தது நான் பார்த்த வந்து சுபம் பார்த்தேன். சுபம் வந்து ஒரு தெலுங்கு படம். சமந்தா ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு கேள்விப்பட்டதுனால சரின்னு பார்த்தது. ஒரு ஹாரர் காமெடி தான். இறந்து போனதுக்கப்புறம் அவங்க இறந்து போனவங்க, வயசானவங்க இறந்து போனவங்க திருப்பி அவங்க சீரியல் பார்க்குறதுக்காக ஆவியாக வந்து அவங்க சீரியல் பார்த்தா எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு காமெடி படம். நல்லா இருந்தது படம். இருந்தாலுமே ரொம்ப வளவலன்னு இழுத்துட்ட மாதிரி, சீன்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி. ஏன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு நடந்த விஷயமே இன்னொருத்தருக்கும் திருப்பி நடக்குதுங்கிறப்போ அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக சொல்லியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு சினிமா பண்டின்னு வேற ஒரு தெலுங்கு படம் இருக்குது. அதோட ரெஃபரன்ஸ், அதோட கிராஸ் ஓவர் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததெல்லாம் பிடிச்சிருந்தது. சுபமுமே ஒரு நல்ல வாட்ச் தான். அடுத்தது நான் பார்த்தது வந்து சன்மனசுள்ளவருக்கு சமாதானம்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். 1990s 80ஸ்ல வந்த படம்னு நினைக்கிறேன்.
இப்போ ரீசெண்டாக இறந்து போன மலையாளம் காமெடி ஆர்டிஸ்ட். ஸோ அவருமே இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. இதுவுமே எப்படின்னா ஒரு யூஸ்வல் ட்ராமா தான், பட் ஆனால் அதே கொஞ்சம் வேறு விதமாக சொல்லுற மாதிரி இருந்தது. ஒரு ஒரு புது விதமான ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டராக இருந்தது. ஒரு கடனில் இருக்கிற கேரக்டர் நம்ம நிறையா பார்த்துருப்போம், கடன் அடைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி. ஆனால் அதே இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண மாதிரி இருந்தது. படம் பார்க்கலாம், நல்லா இருந்தது படம். அடுத்தது நான் இதில் பார்த்தது வந்து சோட்டா மும்பை. சோட்டா மும்பை வந்து 2007 அமல் நீரதுன்னு நினைக்கிறேன். மும்பை வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு மாஸ் மசாலா படம் எப்படி இருக்கும், ஒரு அதே மாதிரியான ஒரு படம் தான். கொச்சினில் நடக்கிற மாதிரியான கதை. ஒரு போலீஸ்க்கும் ஒரு போலீஸோட கொலையை நேரில் பார்த்த ஃபேமிலி இப்படி அவங்க விட்னஸாக மாறுறாங்க, வில்லன் தடுக்கிறான், அந்த மாதிரியான ஒரு சின்ன கதை தான் அது. அடுத்தது இதே கேட்டகரியில் நான் பார்த்த படம் வந்து பிக் பியும் சோட்டா மும்பையும் இப்போ முன்னாடி நான் சொன்ன படமும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்த படம். 2007 ஏப்ரல் மாதம் வந்த படங்கள் ரெண்டுமே. பிக் பி வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். அது யூஸ்வலான ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் நியோநாயர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டைலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. சோட்டா மும்பை ஃபுல்லாக மாஸ் மசாலா. பிக் பிலேயும் மாஸ் இருக்கும். பிக் பியில் வந்து நிறையா ஸ்லோ மோஷன் ஷாட்ஸு, டார்க்கான லைட்டிங், அந்த மாதிரியான இதில் மமுக்காவை வந்து காமிச்சிருப்பாங்க. இல்லை ஒரு சின்ன சேஞ்சு வந்து அதில் இருக்கும். ஃபில்ம் மேக்கிங் வைஸ் கதையாக பெருசாக அந்த அளவுக்கு இல்லைனாலும் நிறைய இடத்துல சர்ப்ரைஸ் இருக்குதான் கதையில். சின்ன இடத்துலலாம் நம்மளை ப்ரெடிக்ட் பண்ண வச்சு அது இல்லைங்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. இருந்தாலுமே பிக் பியில் ஸ்டோரியாக ஃபில்ம் மேக்கிங், ஆனால் அந்த இடத்துல ஃபில்ம் மேக்கிங் தான் அப்பர் ஹேண்டாக இருக்குது. இந்த கேட்டகரியில் நான் கடைசியாக பார்த்தது வந்து நேற்று ரிலீஸ் ஆன கரை. ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆன கரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு பெருசாக சஸ்பென்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு ஆவரேஜ் த்ரில்லராக தான் எனக்கு பட்டது. அண்டு திருப்பியும் அதே அந்த துணிவு மாதிரியான அதே அந்த பேங்க்லாம் மக்களை ஏமாத்துறாங்கங்கிற மாதிரி அதே மாவே திருப்பி கிண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏஸ்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இடத்துல இங்கேயுமே நம்மளே ஒரு விதமாக ப்ரெடிக்ட் பண்ண வச்சு நம்மளே திருப்பி முட்டாளாக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது. நம்ம நினச்சது நடக்காத மாதிரியான விஷயங்கள் நடந்தது. 1-2 இடங்களில் நல்லா இருந்தது. பட்டு ஓவராலாக படமாக பார்க்குறப்போ பெருசாக ஹீரோ வந்து ஜெயிக்கணும், ஹீரோ நினச்சது வந்து நடந்துடணும் அப்படிங்கிறது அந்த த்ரில்லர் மோட்டிவில் ஒர்க் ஆகுதே தவிர எமோஷ்னலாக பெருசாக கனெக்ட்லாம் ஆகலை. ஹீரோவோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக இல்லை. ஸோ கரையுமே ஒரு ஆவரேஜ் த்ரில்லராக தான் எனக்கு இருந்தது. அடுத்தது இந்த ரேட்டிங்கில் வந்துட்டு நம்ம பார்க்குற படங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஜானர் படங்கள் தான். பிரதீப் ரங்கநாதன் ஜானர்னு சொல்கிற மாதிரியான படங்கள். எல்ஐகே, ஹாப்பிராஜ், அப்புறம் யூத், மூணுமே எனக்கு வந்துட்டு ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. யூஸ்வலாகவே எனக்கு அந்த லவ் டுடேக்கு அப்புறமே பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப மொனட்டோனஸாக இருக்கிற மாதிரியான ஒரு வெறும் அந்த கெஸ்டர்ஸும் ஸ்டைலும் மட்டும் ஆக்டிங் கிடையாதுல்ல, பண்ண ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான மொனட்டோனஸாக இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அண்டு அடுத்து கதையாகவுமே எங்கேயுமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியல. எல்ஐகேல சொல்கிறேன். ரொம்ப சுமாரான ஒரு வாட்சாக தான் எனக்கு படம் இருந்தது. அதே மாதிரி தான் ஹாப்பிராஜ் கிட்டத்தட்ட பிரதீப் ரங்கநாதனோட அதே டெம்ப்ளேட் தான். ஹாப்பிராஜுமே வெறும் அந்த அப்பா சென்டிமெண்ட் வந்து சைடில் தொட்டுக்கிட்டு அதை வச்சு ஒப்பேத்துற மாதிரியான விஷயங்கள், பெருசாக கதையிலையோ எந்த ஒரு மெனக்கெடலுமே இல்லாமல் ஈஸியாக யோசிச்சுட்டு ஈஸியாக பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. ரொம்ப எதுலாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் யூத் வந்து மேக்கிங் வைஸ் ஓகே, ஆல்பமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கதை பெருசாக எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒப்பேற்றின மாதிரி தான் இருந்தது. வெறும் ஒரு 3 ஹீரோயினை மட்டும் வச்சுட்டு
ஆள் ஆளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம், அப்புறம் அப்பா சென்டிமெண்ட்டு ஒரு 1/2 மணி நேரம், நான் 2 மணி நேரம், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியல பெருசாக. சில விஷயங்கள் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் கேங்கு அதோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. பட் ஓவராலாக கேரக்டரோடையோ இதோடையோ பெருசாக எமோஷனல் ஆக முடியல. இப்படி தான் முடிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த ஏன்டா பார்த்தோங்கிற மாதிரியான படங்கள் தான் இது 3. இதை தாண்டி இந்த ரேட்டிங்கில் நான் பார்த்தது ஒன்று வந்து அமர்க்கலாம். இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு படம் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லி. சோஷியல் மீடியாவில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சப்புறம் தான் நான் படம் சரி பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். சர்ப்ரைசிங்லி படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மினிமலான பட்ஜெட்டில் பண்ண படங்கிறது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அதையும் தாண்டி கதையாகவும் சரி கேரக்டர்ஸாகவும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது நிறைய விஷயங்கள். அப்புறம் இதுவாகவுமே சாங்ஸாகவுமே படத்தில் அங்கங்கே வந்து இந்த மாண்டேஜஸ்லாமும் சாங்ஸுமே பிடிச்சிருந்தது. அடுத்தது நான் பார்த்தது ஜெர்சி வந்து அடிக்கடி பார்க்குற ஒரு படம் தான். இப்போ எதாச்சும் யூடியூப்பில் ஒரு சீன் பார்த்துட்டு சரி அப்புறம் ஃபுல் படமும் பார்க்கலான்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தது. நானியோட படங்களே ரொம்ப பிடிக்கும். ஜெர்சி வந்து ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி. எப்போ போர் அடித்தாலும் எடுத்து பார்க்குற வாரணமயிரம் அந்த மாதிரி சில வரிசைகளில் ஜெர்சியும் வரும் அதில். அடுத்தது நான் பார்த்தது வந்து டாய் ஸ்டோரி. எஸ் ராமகிருஷ்ணனோட பொம்மைகளின் பேரரசன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாவல் ஒன்று படித்தேன் போன மாதம். அதை படித்தோன்னே அதில் பொம்மைகள்லாம் பேசுகிற மாதிரியான கதை, சின்ன கதை அது. ஸோ அப்போ டக்குன்னு எனக்கு டாய் ஸ்டோரி தான் ஞாபகம் வந்தது. சரி அப்போ உட்காந்து சரி டாய் ஸ்டோரி 1லாம் சின்ன வயசில் பார்த்தது, உட்காந்து திருப்பி பார்ப்போன்னு சொல்லி டாய் ஸ்டோரி 1 பார்த்தேன். டாய் ஸ்டோரி 5 இந்த வருஷம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் அது எப்படி ஒர்க்கு என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது அயன்மே ரொம்ப பிடிச்ச படம் தான். எப்போ போட்டாலும் பார்க்கலாங்கிற மாதிரியான அந்த வாரணமயிரம் ஜெர்சி வரிசையில் தான் அயனும் வரும். அயனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா விஷயங்கள் புதுசாக கவனிக்க முடிஞ்சது இந்த தடவை. பல தடவை பார்த்தாச்சு, ஆனால் இப்போயுமே 1-2 விஷயங்கள் வந்து புதுசாக கவனிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்தது படத்தில். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ஹெயில்மேரியுமே ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் ஊரில் பெரிய ஸ்க்ரீன்லேருந்து சின்ன ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டாங்க படத்தை. சரி படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வேறு வருது, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தது. ப்ராஜெக்ட் ஹெயில்மேரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய இடத்துல அழுகவும் வச்சது படம். டைலாக்ஸ் முக்கியமாக அந்த ராக்கி பேசுகிற டைலாக்ஸ்லாம் வந்துட்டு மனுஷன் கிடையாது, ஏலியன் தான், இருந்தாலுமே நமக்கு அது வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது, அழுக வருதுங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நாவலை தான் படமாக பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் ஹெயில்மேரிங்கிறது. ஸோ நாவலை படிச்சுட்டு தான் படம் பார்க்கணுன்லாம் வச்சுருந்தேன். அப்புறமா ஓடிடியில் வந்த அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலான்ட்டு, இல்லை தேட்டரில் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் படிக்கலை, கரெக்டாக படமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து காட்டுந்தரைன் வந்து இந்த சார்லி சாப்ளினோட வீடியோ பார்த்துருப்பீங்க, போன வீடியோ. அது படிச்சுட்டு இருக்கிறப்ப தான் சரி இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு யுனைடெட் ஆர்டிஸ்ட் ஃபிலிம்ஸில் பண்ண படங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த கிட்டுக்கு அப்புறம் ஒரு பண்ண படங்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் காட்டுந்தரைன் வந்து பார்த்தேன். யூடியூப்லேயே இருக்குது, வெறும் ஒரு 10 நிமிஷம் தான். ரொம்ப பிடிச்சிருந்தது படம். வெறும் ஒரு சின்ன கான்செப்டம், ஒரு நம்ம இந்த யூடியூப்பில் ஸ்கிட்டு வீடியோஸ்க்கெலாம் யோசிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நாட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ரீலுக்கு ஒரு படம் பண்ண எப்படி இருக்கும். ஒரு ரீலுங்கிறது படத்தோட ரீல், யூடியூப் ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராம் ரீல் அந்த கிடையாது. அப்புறம் அடுத்து நான் பார்த்தது வந்துட்டு பைசனுமே போட்டான். பைசன் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ரிலீஸ் ஆனப்போ பார்த்தது, தேட்டரில் பார்த்தது. அப்புறம் பார்க்கவே இல்லை. திருப்பி இப்போ பார்க்கும்போதும் கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் போர் அடிக்கல படம். டைம் போகிறதுன்னு தெரில. அதுவுமே ஒரு ஃபேவரட் படம் தான் பைசனும். மாரி செல்வராஜ் ஃபேவரட் டைரக்டர் தான். பைசனுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ரிப்பீட் வாட்சுக்குமே நல்லா இருந்தது படம். அண்டு கடைசியாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது இப்போ மைக்கேல், நான் ரிவ்யூவும் போட்டிருப்பேன். மைக்கேலும் இதே லிஸ்ட்டில் வரும். மைக்கேலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மைக்கேல் பார்த்தது.
ஸோ இந்த மாதம் நான் பார்த்த படங்கள் இதெல்லாம் தான். இதில் காட்டுந்தரைன்னு மட்டும் ஷார்ட் ஃபிலிம்ங்கிற மாதிரியான ஜானரில் வரும். ஏன்னா அது 10 நிமிஷம் தானே. மித்தபடி டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எதுவும் பார்க்கல இந்த மாதம். மேபி அடுத்த மாதம் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஒரு படத்தை இந்த கேட்டகரியில் நான் மறந்துட்டேன். மைக்கேல் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் என்ன படம் மறந்துன்னா டாக் டே ஆஃப்டர்நூன் பார்த்தேன். ரீவாட்ச் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் வந்து லாக்டவுன் டைமில் பார்த்தது. இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தது. இப்போ ரீசெண்டாக அல்பசினோட பர்த்டே வந்ததுக்கு சரி இது ரீவாட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. வேறு நிறைய படங்கள் இருக்குது, ஹீட்டு இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. இருந்தாலும் இது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறனால டாக் டே ஆஃப்டர்நூன் பார்த்தேன். டாக் டே ஆஃப்டர்நூனுமே என்ன சொல்கிறது, பேங்க் ராபரிக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி பேங்க் ராபரி ஜானருக்கு. இப்போ வர துணிவு வரைக்குமே அதுக்கான ட்ரேசஸ்லாம் நம்ம பார்க்க முடியும், அதோட அந்த படத்துக்கான ட்ரேசஸ்லாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். ஒரு 5 நிமிஷத்தில் பேங்க்கை ராப் பண்ணிட்டு வரலான்னு போகிற கேங்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அது ரொம்ப கேஸாக மாதிரி மிஷன் ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் பேங்க்கே சர்க்கஸாக மாறிடுது. கொஞ்சம் இன்னும் டைம் ஆக ஒரு 4-5 மணி நேரத்தில் கண்ட்ரியோட நியூஸ் சேனலுக்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டு நியூஸாக இதாக மாறுது, இந்த பேங்க்கு தான் மாறுது. எஃபிஐலேருந்து போலீஸ்லேருந்து எல்லாருமே பேங்க்கு வெளில வந்துடுறாங்க. ரெஸ்ட்டு ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்குமே அது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. நியூயார்க்கில் நடந்த ஒரு உண்மை கதை தான் படமாக பண்ணியிருக்காங்க. என் கிரெடிட்ஸில் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரியான அந்த கார்டுமே வரும். ஸோ டாக் டே ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சது வந்து வாழா 2, மலையாளம் படம். வாழா 2 வந்து வாழா 1 லேட்டாக தான் பார்த்தேன், ஹாட் ஸ்டாரில் லேட்டாக தான் பார்த்தேன். வாழா 2 வந்து இப்போ தேட்டரில் ஓடுதான்னு கூட தெரில. மிஸ் பண்ணது அது ஒன்று தான். சீக்கிரம் ஓடிடியில் வந்தோன்னா பார்க்கணும்.